இபிஎஃப்ஓவில் ரீவேம்ப்டு இசிஆர் சிஸ்டம் 2025 வெளியிட்டது உங்களுக்கு தெரியும். இதை யூஸ் பண்ணுறப்ப நிறைய குழப்பமும் சந்தேகமும் வந்துச்சு. இதை சரி செய்கிற விதமாக இபிஎஃப்ஓவில் கொடுத்த 31 கொஷின் அண்ட் ஆன்சரில் ஏற்கனவே 20 கொஷின் அண்ட் ஆன்சரை பார்த்துட்டோம். இந்த பதிவில் 21வது கொஷின் டு 31வது கொஷினுக்கு என்ன பதிலை கொடுத்துருக்காங்கன்றதை பார்க்கலாம். வெல்கம் பேக். அரிமா விழித்திரு. கேள்வி நம்பர் 21. ஊழியர்கள் இல்லாத மாதத்தில் நில் ரிட்டனை எப்படி ஃபைல் பண்ணலாம்? பதில் பார்த்தீங்கன்னா, சில மாதத்துக்கு எந்த ஒரு ஊழியருமே வேலை செய்யலை அல்லது ஆக்டிவ் மெம்பர் யாருமே இல்லை அப்படின்னா அந்த மாதம் இபிஎஃப் கான்ட்ரிபியூஷன் எதுவுமே வராது. அப்படி இருந்தால் கூட எம்ப்ளாயரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சார்ஜஸ்ஸு, இன்ஸ்பெக்ஷன் சார்ஜஸ் இதெல்லாம் கட்டணும். இதுக்கு டைரக்ட் சலான் என்ட்ரின்னு ஒரு ஃபெசிலிட்டி இபிஎஃப்ஓ போர்ட்டலில் இருக்குது. அது அந்த மாதத்துக்கு ஆக்டிவ் எம்ப்ளாயி யாருமே இல்லாதப்போ மட்டும்தான் எனேபிள் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 22வது கேள்வி. பணம் கட்டின பின்னாடி சலான் ரிசிப்டை எங்கேருந்து டவுன்லோட் பண்ணலாம்? பேமெண்ட்டை முடித்த பின்னாடி ரெசிப்டை டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா இபிஎஃப் போர்ட்டலில் வியூ பே சலான் ஆப்ஷனில் போய் டவுன்லோட் பண்ணலாம். ஆனால் டிஆர்ஆர்என் நம்பரு, சலான் காப்பி, பேங்க் பேமெண்ட் ப்ரூஃபு இது எல்லாத்தையுமே ஆடிட்டுக்காகவும் ஃபியூச்சர் வெரிஃபிகேஷனுக்காகவும் சேமித்து வச்சுக்கிறது நல்லது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 23வது கேள்வி. புது இசிஆர் சிஸ்டத்தில் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது? 1. ஒவ்வொரு மாதமும் பேரோல் செக்லிஸ்ட்டை ரெடி பண்ணணும். அதாவது ஆக்டிவ் எம்ப்ளாயி யார், எக்ஸிட் ஆனவங்க யார், புதுசாக வேலைக்கு சேர்ந்தவங்க யார், அவங்களோட சம்பளம், ஒவ்வொருத்தருடைய யுஏஎன் நம்பரு இதெல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கணும். 2வது, எம்ப்ளாயி எக்ஸிட் ஆன உடனே அப்டேட் பண்ணணும். 3. டேட்டாவை அப்ரூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாமே சரியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு வேலிடேட் பண்ணிக்கணும். 4. ரெகுலரு, சப்ளிமெண்ட்ரி, ரிவைஸ்டு எந்த ரிட்டர்ன் டைப்பை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத கவனிக்கணும். டிஆர்ஆர்என்னு, சலானு, பேமெண்ட் ரெசிப்ட்ஸு எல்லாமே மந்த் வைஸாக ஃபோல்டரில் சேவ் பண்ணி வச்சுக்கணும். போர்ட்டலில் கொடுக்குற சர்க்குலரு, அப்டேட்டு, கம்யூனிகேஷனு, சிஸ்டம் பேச்சஸ்ஸு, பக்ஸு இதெல்லாம் மானிட்டர் பண்ணுங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உங்கள் நிறுவனத்தில் ஹெச்ஆர் அப்படி இல்லாட்டினா பேரோல் வேலை செய்கிறவங்க எல்லாருமே இந்த புது இபிஎஃப்ஓ சிஸ்டம் எப்படி வேலை செய்யுது அப்படின்றதுக்கு ட்ரைனிங் கொடுக்க சொல்கிறாங்க. இந்த புது இபிஎஃப்ஓ சிஸ்டம் சில மாதம் யூஸ் பண்ணுறப்ப நிறைய தவறுகள், எரரு, சிஸ்டம் பிரச்சனைகள் வர்றது சாதாரணம் தான். அதனால் இந்த வேலை செய்கிறதுக்கு கூடுதல் நேரத்தை ஒதுக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செய்யக்கூடாதது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1. வேஜஸ்ஸு, கான்ட்ரிபியூஷனு, வேலையை விட்டு வெளியேறினவங்க டீட்டெயில்ஸு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஸ்டேட்மெண்ட்டை செக் பண்ணாமல் அப்ரூவ் பண்ணக்கூடாது. 2. வேலையை விட்டு எக்ஸிட் ஆனவங்களுக்கு உடனே எக்ஸிட்டை கொடுத்துருங்க. ஏன்னா எக்ஸிட் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த ஊழியர் இன்னும் வேலை செய்கிறாரு அப்படின்னு சிஸ்டம் நினச்சிக்கிட்டு ஈஸியாக ரிட்டனை ஃபைல் பண்ணுறப்ப எக்ஸிட் ஆன மெம்பருக்கு பிஎஃப் கான்ட்ரிபியூஷனை தவறுதலாக போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இது போல் நடந்துச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்த மாதம் அப்லோட் பண்ணுற ஈசிஆர் ஃபைலு ரிஜெக்ட் ஆகலாம் அல்லது பிளாக் ஆகலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 3. நியூ ஜாயினிங் டேட்டாவையும் கரெக்ஷன் டேட்டாவையும் மிக்ஸ் பண்ணாதீங்க. ஏன்னா ஒவ்வொரு ரிட்டனுக்கும் தனித்தனியான பேர் இருக்குது. இது ரெண்டுத்தையுமே மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரிட்டர்ன் டைப்பு தவறுன்னு ரிஜெக்ட் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து பிஎஃப் ரிட்டர்ன் சப்மிட் பண்ணுறப்ப கிடைக்கிற டிஆர்ஆர்என் நம்பரு, சலானு, ரிசிப்ட்டு சேமிக்காமல் இருக்கக்கூடாது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பிஎஃப் தொகையை டியூ டேட்டுக்குள்ளே செலுத்தாமல் தாமதப்படுத்தக்கூடாது. அப்படி செஞ்சீங்க அப்படின்னா அபராதம், வட்டி தானாகவே உங்கள் கணக்கில் சேர்ந்துடும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 24வது கேள்வி. புது இசிஆர் சிஸ்டத்தில் விதிகளை கொஞ்சம் தளர்த்தி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்களே, அப்படின்னா என்ன? இந்த சிஸ்டம் புதுசு அப்படின்றதால எல்லாருக்குமே கொஞ்சம் குழப்பம் இருக்கும். அதனால் 4 மாதம் வரைக்கும் எங்களோட சிஸ்டம் வேலிடேஷனை கொஞ்சம் தளர்த்தி வச்சுருப்போம். இந்த குறிப்பிட்ட காலத்தில் ஸ்மால் மிஸ்டேக்ஸு, டேட்டாவில் ஒரு சில தவறு இருந்தால் கூட சிஸ்டம் ரிட்டர்னை அப்லோட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணும். 4 மாதம் கழித்து விதிகள் கடுமையாக இருக்கும். எந்த ஒரு தவறையும் சிஸ்டம் ஏற்றுக்காது, ரிஜெக்ட் பண்ணிடும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 25வது கேள்வி. ரீவேம்ப்டு இசிஆர் சிஸ்டத்தில் சீக்வென்ஷியல் ரிட்டர்ன் ஃபைலிங்னா என்ன? பிஎஃப் ரிட்டர்ன் அப்லோட் பண்ணுறப்ப ஒரு மாதத்தை ஸ்கிப் பண்ணாமல் வரிசைப்படி ஃபைல் பண்ணணும். உதாரணத்துக்கு செப்டம்பர் மாதம் ஃபைல் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா அக்டோபர் மாதம் அப்லோட் பண்ண முடியாது.
பழைய மாதத்தை ஃபைல் பண்ணி ப்ராசஸ் ஆன பின்னாடி தான் அடுத்த மாதம் ஃபைல் பண்ண முடியும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 26வது கேள்வி, இந்த புது இசிஆர் சிஸ்டம் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு மேனுவலோ இல்லாட்டி ஸ்டெப் பை ஸ்டெப்பு கைடை இபிஎஃப்ஓ வெளியிட்டிருக்காங்களா? இபிஎஃப்ஓ வந்து ரீவேம்படு இசிஆர் சிஸ்டத்தை எப்படி யூஸ் பண்ணணும், ஃபைலை எப்படி அப்லோட் பண்ணணும், வேலிடேஷனை எப்படி செக் பண்ணணும், பேமெண்ட் ப்ராசஸை எப்படி பண்ணணும், எல்லாத்துக்குமே ஸ்டெப் பை ஸ்டெப் கைடை இபிஎஃப்ஓ வெளியிட்டிருக்காங்க. இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் கைட் லிங்க்கை இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து எக்ஸம்ப்டட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். 1வது கேள்வி, எக்ஸம்ஷன் டீட்டெயில்ஸு சரியாக இல்லை அப்படின்னா இசிஆரை அப்லோட் பண்ணுறதுல ஏதாவது பிரச்சனை வருமா? இசிஆர் ஃபைலை அப்லோட் பண்ணுறப்ப பிஎஃப் ஆர் இடிஎல்ஐ இதில் வந்து விலக்கு வாங்கின நிறுவனத்துக்கு எக்ஸம்ஷன் ஃப்ளாக் வந்து சரியாக இருக்கணும். அப்படி சரியாக இல்லை அப்படின்னா ஃபைல் வந்து ரிஜெக்ட் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதனால் ரிட்டனை ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடி போர்ட்டலில் எக்ஸம்ஷன் ஸ்டேட்டஸ் வந்து சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 2வது கேள்வி, இபிஎஃப்ஓ போர்ட்டலில் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு எக்ஸம்ஷன் ஸ்டேட்டஸை தவறாக காட்டுச்சு அப்படின்னா அதை எப்படி கரெக்ட் பண்ணுறது? எக்ஸம்ஷன் ஸ்டேட்டஸ் வந்து ராங்காக இருந்துச்சு அப்படின்னா அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு இபிஎஃப் ரீஜனல் ஆஃபீஸுக்கு ரெக்வெஸ்ட்டை அனுப்பணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 3வது கேள்வி, பிஎஃப்ல இருந்து எக்ஸம்ஷன் வாங்கினாலும் வேஜஸ்ஸு கான்ட்ரிபியூஷன் டீட்டெயில்ஸை ரிட்டனில் அப்லோட் பண்ணணுமா? உங்கள் நிறுவனம் பிஎஃப்ல இருந்து விலக்கு வாங்கினா கூட ஊழியர்களோட சம்பள விவரம் மற்றும் பிஎஃப் கான்ட்ரிபியூஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே இசிஆர் ரிட்டனில் கட்டாயமாக பதிவு செய்யணும். ஆனால் இபிஎஃப்ஓ சிஸ்டம் வந்து தானாகவே அந்த தொகையை சலானில் இருந்து ரிமூவ் பண்ணிடும். அதனால் நீங்கள் இபிஎஃப்ஓவுக்கு திரும்பவும் அந்த தொகையை செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 4வது கேள்வி, ஒரு நிறுவனம் வந்து இடிஎல்ஐலேருந்து விலக்கு வாங்கினாலும் இடிஎல்ஐ வேஜஸ் டீட்டெயில்ஸை ரிட்டனில் என்டர் பண்ணணுமா? உங்கள் நிறுவனம் இடிஎல்ஐலேருந்து எக்ஸம்ஷன் வாங்கின நிறுவனமாக இருந்தால் கூட இசிஆர் ரிட்டனில் இடிஎல்ஐ வேஜஸ் விவரங்களை பதிவு செய்யணும். இபிஎஃப்ஓ சிஸ்டம் வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த தொகைக்கு கான்ட்ரிபியூஷனை கணக்கில் எடுத்துக்காது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 5வது கேள்வி, புது இசிஆரில் எரர் கண்டுபிடிக்கிற சிஸ்டம் இருக்கே, அது எக்ஸம்ப்டட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கும் அதே மாதிரி தான் வேலை செய்யுமா இல்லை வேறு விதமாக வேலிடேஷன் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா புது இசிஆர் சிஸ்டத்தில் இருக்கிற தானாகவே சரி பார்க்குற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அது வேஜஸ்ஸு, பிஎஃப் அமௌண்ட்டு, இபிஎஸ் எலிஜிபிலிட்டி இது எல்லாமே தானாகவே சரி பார்க்கும். எக்ஸம்ப்டட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு இதே வேலிடேஷன் தான் இருக்கும். ஆனால் சிஸ்டம் அவங்களுடைய எக்ஸம்ஷன் ஃப்ளாகை பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி செக் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் பயனுள்ள அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.